முதலாவது நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார், நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார், நம் மனதை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். இரண்டாவது, நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள், யாரை உள்ளே அனுமதிக்க வேண்டும், யாரை வெளியே தள்ள வேண்டும், இவைகளை எல்லாம் தேவன் திட்டமிடுகிறார். ஏனென்றால் அப்போதுதான் தேவன் கொடுக்கிற பலன் அவருடைய பிள்ளையும் அனுபவிக்க முடியும். அவரை சார்ந்து தேவன் யாரையெல்லாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கும் அது போகும். ஒருவேளை அவர்கள் ஒரு துஷ்ட மனிதர்களாகவும் பிசாசினால் ஏவப்பட்டு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனுஷனுடைய வளங்களை திருடுகிறவர்களாகவும் இருந்தால் தேவன் அவரை ஆசீர்வதித்ததிலும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டதிலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆகவே சூழ்நிலைகளை தேவன் கையாளுகிறார். அடுத்த